திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு அளிக்க மக்கள் கூட்டம் அதிகரிப்பதால் ஒரு புதிய முறையானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை சிரமமின்றி நேரடியாக செலுத்த தலைமை செயலகத்திற்கு வெளியே சிறப்பு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், இந்த புதிய நடைமுறை தொடர்பான முழு விவரங்கள். தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரின் முகவரித்துறையின் கீழே முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவு செயல்பட்டு வருகிறது. அந்த பிரிவுல கொடுக்கக்கூடிய மனுக்கள் எல்லாம் இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்பட்டு துறை சம்பந்தப்பட்ட அதிகாரி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டு அந்த மனு மீது என்ன நடவடிக்கை அப்படிங்கறத அவங்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டு வரக்கூடிய நடைமுறை தான் ஏற்கனவே இருந்தது. தற்போது புதிய நடைமுறையாக தலைமைச் செயலகத்துக்கு அந்த தனிப்பிரிவுல வரக்கூடிய மனுக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருப்பதை கருத்தில் கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு வெளியே, அதாவது அந்த நுழைவாயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய அவுட்கேட் பக்கத்துல அந்த அயன் கேட் அப்படிங்குவாங்க, அதாவது அந்த வழியா தான் தலைமைச் செயலகத்தினுடைய அந்த தனிப்பிரிவுக்கு உள்ளே செல்ல முடியும். அதற்கு முன்னதாகவே அவங்க இந்த தனிப்பெட்டி வைச்சிருக்காங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்தி தலைமைச் செயலகத்துல வெளியே முதலமைச்சருடைய தனிப்பிரிவிலேயே கோரிக்கை மனுக்களை கொடுக்கலாம். ஏற்கனவே இந்த தனிப்பிரிவுல மருத்துவ உதவி தேவை, கல்வி உதவி தொகை, தனிப்பட்ட காரணங்களுக்காக பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து கல்வி உதவி தொகையாகட்டும் நலத்திட்டங்களுக்காக வேண்டியும் பொதுமக்கள் ஏராளமானோர் அந்த முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல நேரடியாக மனு கொடுத்து வந்தாங்க. அந்த மனு பெறக்கூடிய நடவடிக்கையிலையும் இணையதளத்தை பதிவேற்றக்கூடிய நடவடிக்கையிலையும் கால விரயம் ஏற்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் கருத்தில் கொண்டு வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருப்பதையும் கருத்தில் கொண்டுதான் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கான ஒரு தனி பெட்டி என்பது தலைமைச் செயலகத்துக்கு வெளியே நுழைவாயில வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி பொதுமக்கள் அந்த மனுக்களை எல்லாம் அங்கேயே செலுத்தலாம். அந்த பெட்டியில செலுத்தக்கூடிய மனுக்கள் துறை ரீதியாக பிரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரி மற்றும் அலுவலர்கள் அனுப்பப்படும். அதன் மூலமாக அந்த மனுக்கள் மீது தீர்வு காணப்படக்கூடிய நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்ளப்படும். தனிப்பட்டியில மனுக்களுக்கு செலுத்த மாட்டேன், முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல நேரடியாகத்தான் கொடுப்பேன் அப்படின்னாலும் அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் அதிகாரிகளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. முதலமைச்சருடைய தனி பிரிவுக்கான தனிப்பெட்டியும் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. மனுக்கள் அதன் மூலமாகவும் பெறக்கூடிய நடவடிக்கையும் இருக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சருடைய தனிப்பிரிவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் மூலமாகவும் மனுக்களை தாக்கல் செய்யலாம், கொடுக்கலாம். அந்த மனுக்கள் மீது தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கிறத தலைமைச் செயலகத்தினுடைய அதிகாரிகளுடைய தகவலாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.